ஹாய், ஐ எம் பர்வீன் ராஜ். இன்னைக்கு சைக்காலஜி ஃபேக்டில் மறதி ரிலேட்டடான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, மறதி அந்த மறத்தல் வந்து எப்போ நடக்குது? அதாவது ஒரு லெசன் நம்ம படிக்கிறோம், நல்லா படிக்கிறோம், படிச்சிருந்தாலும் என்ன ஆயிரும், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம், போனால் என்ன ஆயிடுது, அதை வந்து ரீகால் பண்ண முடியலை, அதாவது மறந்துடுதோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மறதின்னு சொல்கிறோம். படிப்பு விஷயத்தில் மட்டும்தான் அந்த மறதி இருக்கா? இல்லை. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம், ஏதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போம், அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க, சிலர் வந்து என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. இந்த சிலர் வந்து ஞாபகம் வச்சுருக்காங்களா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அதை லாங் டர்ம் மெமரின்னு சொல்லலாம். ஒரு எப்போ பண்ண விஷயம் அதை என்ன செய்யணும்னா அவங்களோட மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதாவது லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஞாபகமாக வச்சுருப்பாங்க. சிலருக்கு என்னன்னா அது வந்து ஷார்ட் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை ரீட்ரை பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. இப்படி மெமரி ஒரு 2 டைப்ஸ் இருக்குது, லாங் டைம், ஷார்ட் டர்ம்னு. இப்போ பார்த்தோம்னா இந்த மறதி எப்படி இந்த மறதி நடக்குது, இந்த மறதி நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கோடிங்.